தமிழக மக்களுக்காக சேவை செய்யும் நிறுவனங்களில் ஆவின் நிர்வாகமும் ஒன்று. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை எட்ட உள்ள நிலையில் ஆவின் நிர்வாகத்தை பரிபாலனம் செய்யும் திமுக அமைச்சர் நாசர் தொடங்கி மனோ தங்கராஜ் வரை பால் விலையை 5க்கும் மேற்பட்ட முறை உயர்த்தி உள்ளனர். பால் பொருட்கள் விலையும் நெய் மற்றும் வெண்ணெய் விலையும் அப்படியே விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் விளம்பரம் வேறு. கருணாநிதி, ஸ்டாலின் புகைப்படங்களை போட்டு தமிழகத்தை ஆள்வது விளம்பர மாடல் திமுக என்பதை நிரூபித்திருக்கின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் புரதச்சத்து வழங்கும் ஆவின் பாலில், அதனை பதப்படுத்த வாங்கப்பட்ட கருவிகளில் என ஊழல் தலைவிரித்தாடும் நிலையில் தற்போது மிக்ஜாம் புயலில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஆவின் பால் கிடைக்கவில்லை. அம்பத்தூர் பால் பண்ணை முடங்கியது மற்றும் மாதவரம், சோழிங்கநல்லூர் பால் பண்ணைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணிகளாலும் 3வது நாளாக ஆவின் பால் விநியோகிக்கப்படவில்லை. இதனால் மழை வெள்ளத்தின் காரணமாக தனியார் பால் லிட்டர் 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவலத்திற்கு மக்களை தள்ளியுள்ளது திமுக அரசு. இது கூட பரவாயில்லை, நெல்லையிலிருந்து சென்னைக்கு ரயில் புக் செய்தாயே, வேளச்சேரியிலிருந்து 100 மீட்டர் பிரதான சாலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து படகு புக் செய்து விட்டாயா என சமூக வலைதளங்களில் விடிய ஆட்சியின் அவலத்தை வெளுத்து வாங்கி வருகின்றனர் நெட்டிசன்கள். ஒட்டுமொத்தமாக ஆவின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் ஒரு வாகனம் கூட அரசு பால் பண்ணையிலிருந்து வெளியேறவில்லை என மக்கள் வேதனைப்படுகின்றனர். மேலும் துயரத்தில் உள்ள மக்களுக்கு இதுபோன்று ஆவின் பாலை செயற்கையாக தட்டுப்பாடு ஏற்படுத்தி தனியார் பால் நிறுவனங்களின் கூடுதல் விலை விற்பனைக்கு இந்த அரசு துணை போகிறதா எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தண்ணீரில் கரையும் மக்களுக்கு திமுக அரசு அளிக்கும் பரிசு இதுதானா எனவும் கண்ணீர் விடுகின்றனர். ஏற்கனவே சென்னையில் மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் கலந்த சாக்கடை கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்த நிலையில் அதனை வெளியேற்ற முடியாமல் மக்கள் கண்ணீர் சிந்தி வருகின்றனர். குருவி போல சேர்த்து வாங்கி வைத்த வீட்டு உபயோகப் பொருட்களை பறிகொடுத்த மக்களின் துயரத்தை துடைக்க நாதி இல்லாத நிலையில் பால் கூட கிடைக்காமல் இப்படி கையேந்த வைப்பதுதான் திராவிட மாடலின் ஆட்சியா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.